அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இணைந்திருப்பது வள்ளலார் வழியில் நடந்தால் மரணத்தை வெல்லலாம். இந்த தொடர்களில் வள்ளலார் அடைந்த மரணமில்லா பெருவாழ்வை, அவரது பாடல் மற்றும் உரைநடை பகுதியின் உதவியோடு ஆய்வு செய்து கொண்டு வருகின்றோம். இந்த தொடர்களின் நோக்கம் வள்ளலார் எப்படி மரணத்தை வென்றார், அவர் நமக்கு சொன்ன கருத்துக்கள், அவரது அனுபவங்கள் போன்ற விஷயங்களை அலசி ஆராய்ந்து அதை புரிந்து கொண்டு பயிற்சி செய்து நாமும் வள்ளலார் போல் மரணத்தை வெல்வதே ஆகும். இந்த விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றார் மூப்பையா. ஐயா வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திருநிலைத்தலம் ராமலிங்காபயம் ராமலிங்கம் ராமலிங்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். தலைவர் வணக்கம். வணக்கம் தமே. பக்தி, கடவுள் வழிபாடு மரணத்தை வெல்ல உதவுமா? மரணத்தை வெல்ல இது தேவையா? மரணமில்லா பெருவாழ்வுன்ற இலக்கை அடைய இதுவெல்லாம் ஒரு துணை புரியுமா? இதை செஞ்சு ஆகணுமா? வள்ளலார் செஞ்சாரா அப்படின்னு பார்த்துட்டு வரோம். ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டு இருக்கோம் சாமி. பல ஆண்டுகளாக பல மாதங்களாக பார்த்து கொண்டு வருகின்றோம். சரி, இன்னைக்கு எப்படி நம்ம ஒரு மாதிரி சந்தேகப்பட்டேன் இல்லையா? முந்தைய பாட்டு பார்த்தோம். பிரேயர்லயே ஐயா அதே கேட்கல, பிரேயர்லயே கேட்கல, பிரேயர்ல கேட்கிறாரா? ஒரு பாட்டு முந்தைய பார்த்தோம். மாவணி என்னது? மாயன்னு ஆரம்பிக்க பாட்டு ஆரம்பம் வேற 6 வரை 6 10 பாட்டும் அதேதான். 6ஆம் திருமுறை 1033 எந்த பாட்டா 10 பாடம் தான். திருமுன் விண்ணப்பமா? ஆமா, இது பாத்துட்டு சாமி ஏகினே பாத்துட்டோம். இது எதுக்குன்னா பக்தி எத்தனை இல்லை, மரண பக்தி ஒன்றா கிட்டீங்கல்ல. என்னடா பொன்னின் மாமணி பொதுநடம் புரிகின்ற புண்ணியா செஞ்சு நேரம் வந்து அப்படியே விஞ்சும் பொன்னணி அம்பல தருள் நடம் விளைத்து உயிர்க்கு உயிராகி எஞ்சுராத பேரின்பம் அருள்கின்ற என் இறைவ, நின் அருளின்றி அஞ்சும் நாயினேன் விண்ணப்பம் திருச்செவி அமைத்தருள் செயல் வேண்டும். துஞ்சும் இவ்வுடல் இம்மையே துஞ்சிடா சுகவுடல் கொழுமாறே. சொல்லுங்க. பொன்னணி அம்பலத்துல நலம் பிழைத்த உயிர் செயலாகி மிச்சமில்லாத இன்பத்தை கொடுக்கக்கூடிய இறைவனே, உன் அருளின்றி நான் பயப்படுற நாயனேல் விண்ணப்பத்தை காதல கேட்டு அருள் கொடு. என்னன்னா இறந்து போற இந்த உடல் இருக்கு, இறந்து போற உடல் இது, செத்து போற உடல் இது, இந்த பிறப்பிலேயே தரவாத சூடமாக ஆமாறு அருள் கொடு. இந்த பிறப்பிலேயே திரவாத சுகமான உடா மாறுமாறு அருள் கொடு. அதனால படுவ கட்சி வரிமா பாருங்க. நான் விண்ணப்பம் வந்துறேன், காதல கேட்டு அருள் கொடு. இங்கு வீழ்விடால் விழுந்து போற உடம்பு இந்த பிறவிலேயே விழுந்துடா இயலுடல் விழாத உடலாக மாறுமாறு பார்த்து கொடு. உடல் இம்மையே அடிபுறா அருளுடல் அழுடாத அருள் ஆகணும். பிறந்த இவ்வுடல் அடிபுறா பெருநலம் பெருமாறி. பிரேயர் கேட்கற பாருங்க, தவத்தை கேட்கிற பிரேயர் கேட்கிறாரு. தவத்தையே மரணமில்லா பரவாயில்ல கேட்கிறாங்க. சரி சாமி. பக்தி ஒன்றும் பக்தியிலேயே முடியும்.
பக்தியிலே மரணம் விழா பொருள் வரைய முடியுமா? அப்படி சொல்ல வரீங்களா சாமி? இந்த பேர் அதான் அர்த்தம். அப்புறம் இல்ல பக்தி அஹ், நம்ம இருக்கிறோம். நம்ம பக்தி அப்புறம் ஆழமான எதுக்கு சாமி பக்தி. உட்காந்து தவலாம் பண்ணிக்கிட்டே பக்தியே பண்ணிடுவோம்? அந்த பக்தி நம்ம இருக்கணும். அப்படின்னா பக்தி நம்ம பண்ண முடியுமா? என்ன சாமி அப்படின்னா சொல்ல வரீங்க? இப்ப பக்தி அப்படின்னா பக்தி நம்ம பண்ணணுமா பண்ண முடியாது தவம் செய்யணுமா? சார். பக்தி தான் சார். இப்ப பக்தி பண்ணாலும் கிடைக்குமா சார்? அஹ், அதான் ஐயா பேர்ல கேட்கற பக்தி கேட்கறாரு இல்லையா? ம். ஆனா அவர் பண்ற பக்தி வேற, நம்ம நினைக்கிற பக்தி வேற. இப்ப நம்மளோட பக்தி எப்படிப்பட்ட பக்தி சொல்லுங்க? நம்ம பக்தி வந்து சும்மா மழை பெய்யும் துவாரம் வருது, அந்த மாதிரி பக்தி நம்ம. என்னது மழை பெஞ்ச காலாமரியா? மழை பெய்ஞ்சு முடிச்சிருப்ப துவாரம் சொல்லாதுன்னா சாலடி. மழை பெஞ்சு முடிச்ச பிறகு சாரதா? சிலேச துளா தூளா தூளும் இல்ல, ஆஹ் நம்ம பக்தி. அவர் பக்தி வெள்ளாச்சு ஒரே பிடியும் பாரு பக்தி, அவர் பக்தி. அப்ப இந்த அளவுக்கு பக்தி செஞ்சா நம்ம உலகத்துல எதுவும் பண்ணிட்டு இருக்க முடியாது. பக்தி செஞ்சுட்டு தான் இருக்கணும். அவன் தானே? அவர் பண்ணாரு. அவர் வந்து பாட்டு எழுதினாரு, சாலை வச்சாரு, எல்லாம் பண்ணாரு. இப்பெல்லாம் இந்த பண்ணாரு. மனசுக்கு பக்தி அடிச்சாரு சார். நம்ம அந்த மாதிரி நம்பிக்கை இருக்கும். அந்த மாதிரி நம்பிக்கை நம்ம கிட்ட இல்லைன்றீங்க. இல்ல கடைவர் வர்றது சான்ஸ் இல்லை. ஏன்னா உலகில மாட்டோம். அடங்கா சம்சார சேர்த்து காலை விட்டுட்டோம். சமுதார சேரா? ஆமா. உங்களுக்கு எல்லாம் சேரி, எனக்கெல்லாம் புதகுடி தெரியுமா? நான் சொல்றேன், பார்த்தாச்சா திட்டாதீங்க. 5:21 தைரியத்து போடுறது அதையும் பார்த்துட்டோம். 5:21. 27 பாட்டு, 7 பாட்டு. இல்ல இல்ல இது பார்க்கல. சரியா? நல்ல சரி. தனமும் கடந்தே நாரியர் மால். நாரியரா? சரியா? ரைட். நாரியர் மால் தனையும் கடந்தே தவமழிக்கும் சினமும் கடந்தே நினைச்சேர்ந்தோர் தெய்வ சபையில் சேர்ந்திடவே வனமும் கடமும் திகழ்தணிகை மலையின் மருந்தே வாக்கினோடு மனமும் கடந்தோய் நின் திருத்தாள் அடியேன் முடிமேல் வைப்பாயே. வாக்கினோடு மனமுமா? சொல்லுங்க. தனமும் கடந்தே. தனம் பொருளாசை. பொருளாசை கடந்து. நாரியர்னா பெண்ணாசை. நாரியர்னு என்ன அர்த்தம்? பெண் பெண் பெண். ஓ, நான் கூட நாரியர் நாற்றம் இது மாதிரி நினைச்சேன். அது பெரியரா? ஓகே. நாரியர் மால் தனையும் கடந்தே. மயக்கம். பெண் மயக்கம். ஓ, பொன்னாசை பெண்ணாசை சாமி. ஆமா ஆமா. தவமழிக்கும் சினமும் கடந்தே. பாத்தீங்களா? இது வரைக்கும் என்னென்ன ஏன் யாருமே அடையலைங்கிற ஒரே ரீசன் தான். யாருமே வந்து கோபத்தை அழிக்க விடல. எனர்ஜியை ஏற்றிக்கிட்டே கோபப்படுறீங்க. அவன் செஞ்சாங்க. கோபத்தால தவம் அழிஞ்சு போச்சு. தாமழிக்கும் சினம் கடந்து பாருங்க. இது யாரும் சொல்லல சார். அப்பர் சம்பந்தமான யாரும் அதெல்லாம் சொல்லல. நினை சேர்ந்தோர் தெய்வ சபையில் சேர்ந்திடவே. இதெல்லாம் கடந்தாதான் நினை சேர்ந்தோர் தெய்வ சபையில்னாக்கா ஒன்னு அடைஞ்சவங்க மாதிரி நானும் வந்து அடையணுமா? அப்படியா? அவன் தமிழ் காரணம். தெய்வ சபைன்னா என்ன? அவன் சேர்ந்து அவன் தான் தெய்வ சபை சார். மாதிரிலாம் மாறில தனம் கடந்து மால் கடந்து அவன் சேர்ந்து கழிச்சு நிற்கிறாளே, அவதான் தெய்வ சபை. அதான் தெய்வ சபை. தெய்வ சபையில் சேர்ந்திடவே வனமும் கடமும் திகழ்தணிகை மலையின் மருந்தே. அப்படின்னா காடும் குளமும் இருக்கு. பித்தனை மலை மேல வன காடு குளம். போனோமா? குளம் தண்ணி சார். தண்ணி குளம் எங்க இருக்கு? பித்தனை மலை மேல. வனமும் கடம்னா குளமா? ஆமா. திகழ் தணிகை மலையின் மருந்தே. இது வந்து முருகனாச்சே. அப்படியா? முருகன். வாக்கினோடு மனமும் கடந்தோய் அப்படின்னாக்கா சொல்லு மனம் கடந்தாச்சு. என்ன அர்த்தம்?
சரி, மனம் செயல்படல. நான் நினைச்சேன் இந்த மனவாக்கரியா செல்லாதடத்தே அப்படின்னு அது அது நினைச்சேன். அது அதேதான் அதேதான். அது மனவாக்காச்சு, இது வாக்கினோடு மனமும்ல வருது. எப்படி இருந்தா இல்ல சார். இல்லையே, அது மனவாக்கரியானாக்கா மனதோடைய சொல், அதாவது மனம் பேசுறது, உரை மனம் கடந்தன்னு அர்த்தம். இங்க இது வந்துட்டு வாக்கினோடு மனமும்னாக்கா சொல்றது, அப்புறம் மனம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. சொல்றது மனம் தானே சொல்லணும். ஓ அப்படியா? சொல்றது யார் பேசுறது? யார் பேசுறது? மனம் தானே பேசுது. ஒரு வார்த்தை மாற்றி மட்டும் அது தாராள வகையில. இல்ல, நாங்க எப்படி இருக்கோ அது அப்படியேதான் பார்ப்போம். எங்களுக்கு எது தெரியுமோ அதை வச்சுதான். வாக்கினோடு மனமும் கடந்து அப்படின்னாக்கா வாக்கு மனம் அதை கடந்துட்டோம். கலந்து இல்ல, திருத்தாழ காய மன வாக்கு கடந்து அப்படின்னு சொல்லி இருந்தாக்கா ஓகே. இங்க வாக்கினோடு மனம் சொன்னார்ல, அதான் கொஞ்சம் குழப்பமாயிடுச்சு. ஒண்ணு இல்ல. திருத்தாழ மணி தலைவர் ஐயா அப்படின்னு திருத்தாலை தலைமையில வைனாக்கா பேரொழிய காட்டி விடுப்பா அப்படின்றாங்களா? ஆமா. இது தவமாச்சே ஃபுல்லா. இதுல பக்தி ஐயா தவத்தை செலுத்த சொல்லிட்டாருல. இது எங்களை பக்தி வருது, நம்ம பக்தியில பத்திட்டு இருக்கோம். தாம் பக்தி இல்லையா? அவங்கள நீயே உள்ள பக்தி இல்லையா? தாம் என்ன பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? புரியல, சொல்லுங்க. தாம் பக்தி தான். தாம் பக்தி தான்யா. என்ன சாமி தவம் பக்தின்றீங்க? தவம் பக்தி பக்தி. ஐயே, தவம் தன்னையே கொடுக்குதானே, என்னைய தனியா பக்தி இல்லையா? ஓ அப்படி சொல்றீங்களா? உங்களே கொடுக்குறீங்களே. என்ன கொடுக்குறேன்? எல்லாரும் நான் இங்க கொடுக்குறேன், அப்புறம் திருப்பி அக்தி வாங்கிக்கிறேன், வாங்கிக்கிறேன், அப்படியே போறேன். அதாவது சாமி, இப்ப உதாரணத்துக்கு வச்சுக்கல, கடவுள் என் முன்னுக்கு இருக்கிறாரு, தவப்பற்ற வச்சுக்கல, என்ன கொடுத்துட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் வாங்கிக்கிறேன், அப்புறம் கொடுக்குறேன், அப்புறம் கடவுளே பாப்பாரு, என்னடா இவன் வாங்குறான். அதாவது அப்படியே உண்மைக்கு போறேன், அப்புறம் திருப்பி வெளியே வர்றேன். சரி வாங்க, இந்த கீரை பார்ப்போம். 8வது பாட்டு. 38. கல்லா கொடிய மடவார்தம் காம குழிக்கண் விழாமை நல்லா விழாமே தான் படிச்சேன். வீழாமே நல்லார்க்கெல்லாம் நல்லவா நின் நாமம் துதிக்கும் நலம் பெறவே சொல்லார் புனைந்த மலையோடும் தொழுது சொல்லார் புனைந்த மாலையோடு. சொல்லார் புனைந்த மாலைனா சொன்மாலை சாமி பாட்டு. ஆமா, வர எனக்கும் திருவருட்பா புரிய ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா சாமி? இந்த எளியனுக்கும் திருவருட்பா புரிகின்றது. தொழுது தனிகை தனை துதிக்க வல்லார்கருளும் நின் திருத்தால் அடியேன் முடிமேல் வைப்ப. எல்லாமே அடியேன் முடிமே வைப்பை தான். இது என்ன தம்பி? மடவார்னா பெண்களாச்சே. மோசமான பெண்கள். மோசமான பெண்கள்னா பெண்கள் கல்லாக்குடிய மடவார், படிப்பர் இல்லாத கொடுமையான பெண்கள். அவங்க எப்படி சொல்லுங்க உதாரணத்துக்கு? காசு வர வச்சுனேன், பணமே குறியா இருக்கிறீங்க சில பேரு. சாமி அவங்களுக்கு கல்வி அறிவு இல்ல, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆளுங்களை மைக்கி காசு வாங்குறது. அதுதான் அவங்க கொஞ்சம் அழகு இருக்கும், அதை வச்சு மைக்கி எப்படிடா காசு வாங்குறதுன்னு பாப்பாங்களோ. அதேதான். ஆனா விழாம அர்த்தம். அந்த காமக்குள்ள விழாம நல்லவங்களெல்லாம் நல்லா நீ உன் பேரை துதிக்கிறானே, துதிக்க நல்லவே சொல்லால் பணிந்த மாலையோடும் சொன்மாலை தொழுது தனியை துதிக்க எல்லாக்களும் வல்லவங்களெல்லாம் அள்ளக்கூடிய திருத்தாள் பாதத்தை அடைய முடிமேல் வைப்பாய். உன் பாதத்தை என் முடி மேல வச்சிரு.
ஓகே. எல்லாம் பெண்கள் ஆசை இந்த மாதிரி தான் வருது போல இருக்கு. பெண் ஆசை, எல்லாம் கலந்து வரும், கலந்து வரும். என்ன சாமி பெண் பெண் மடவியர் பெண் தான் எல்லாம் பெண்ணால தான் சாமி. என்னது குழல் மடவார், ஆமா. இந்த ஒரு ஒரு பாட்டு மட்டும் தான், இது மட்டும் தான் கலந்து கலந்து வருது நினைக்கிறேன். இது பாருங்க, இடம் என மடவர் வெய்ய. அப்போ இந்த பெண் ஆசைங்கிறது வந்து அப்படியே தவிர்த்து இது பண்ணிடும். ஆமா சார். யார் சரி சார் சாமி, இல்ல தெரியும்? இல்லைங்க, இது பெண் ஆசை அப்படிங்கிறது எப்படி வந்து இது பண்ணுது, மயக்கி நம்ம தவம் செய்ய முடியாதா? முடியாது சார். அதுலயே போயிருக்க வேண்டும். காற்று அப்படியே வந்து கொஞ்ச நேரம் இருக்கும். செக்ஸ் மோசமான சார் அது. சரி வாங்க அடுத்த பாட்டு போங்க. 532. புண்ணிய நீற்று மான்மியம். மான்மியம்னா சிறப்பு. பாட்டு. மூணாவது பாட்டு. மூணாவது. தவம் உண்மையோடு உறும் வஞ்சகர்தம் சார்வது தவிரும். சரியா? ம். நவம் அன்மிய அடியாரிடம் நல்கும் திறன் மல்கும் பவன் அன்புணலா. சரியா? ஆ. பவனன்புணல் கனல் மண்வெளி பலவாகி பொருளாம் சிவ சண்முக எனவே அருள் திருநீர் அணிந்திரலே. என்ன சாமி ஒன்னும் புரியல. சண்முகான்னு சொல்லி நீ தின்னு வச்சா போற நெச்சல. சிவசண்முகா அப்படி திருநீர் வச்சா போதுமா? அப்புறம் அவன் வச்சா போறோம் வச்சிடலாம். ம் உண்மையா வரும். ஆ வஞ்சர் சார்பில் வஞ்சர்லாம் வந்து விட்டு வரமாட்டாங்க. ஆ அடியாரெல்லாம் வந்து விட்டு அடியாட்டு போற வாய்ப்பு நிறைய வந்துடும். ம் அப்புறம் பூமி, மண், நீர், நெருப்பு, காற்று இதாக இருக்கு இல்லையா, ம் அதெல்லாம் போயிடும். அந்த ஆசை போயிடும். எல்லாம் போயிடுச்சுன்னா அப்ப நான் எப்படி வாழ்றது? நாகெல்லாம் போயிடும் சார். பாதுகாத்து ஆனோம். அது ஆன மாதிரி இருக்குது. புரியல சொல்லுங்க. தான் வந்துட்டல இல்லைங்க சார். தான் எப்படி வரும்? தான் எப்படி வரும்? முதல்ல இருந்து வாங்க. தான் எப்போ வரும்? தனுகரன் அதிகள் கிடந்தா தவம் வரும். தான் கலைஞர்ல. ஆமா, தனு வந்து பஞ்சபூதம். ஓகே உடுங்க, புஞ்சிச்சு உடுங்க. புஞ்சிச்சு பவனன் பவனன் அது படிங்க சாமி. நீ ஒரு வாட்டி படிங்க. பவனன் மண்ணு புனல். புவனம் இல்லையா? புவனம் போறோம் இல்லையா? அது பவனன் போட்டிருக்கு, அதான் கேக்குறேன். தமிழ் அப்படியே வரும். புனல் கனல் மண் வெளி வளவாகி பொருளாம் சிவ சண்முக எனவே அருள் திருநீர் அறிந்திடலே. இப்ப இந்த 5 வேணாமன்றீங்களா? ஒண்ணும் இல்ல. இந்த ஆசையில அவ்வளவு இருக்கு, அது போயிடும். ஆசையா? இதுல என்ன சாமி எனக்கு ஆசை? மண் ஆசை இல்லையா? மண் ஆசை சரி. தண்ணி மேல எனக்கு என்ன ஆசை? கனல் மேல எனக்கு என்ன ஆசை? நான் நினைச்சேன் உடம்பு வந்து 5 பஞ்சபூதத்தினால ஆயிருக்குல்ல, அது இதாயிரும் அப்படின்னு நான் நினைச்சேன். இது மாதிரி பல பொருள்லாம் சொல்ல பாருங்க. பல பொருள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பல பொருள்லாம் இதனால ஆகுது. அதாவது ஆசை இது. இப்ப உதாரணத்துக்கு சாமி, காடின்றது மண்ணால ஆனது சாமி. ஆமா ஆமா. அதுல தண்ணி இருக்கு, காத்து இருக்கு, நெருப்பு இருக்கு, இல்லைன்னா அது ஓடாது. ஒரு காடி வச்சுக்கோமே, இரும்பு, பிளாஸ்டிக், அதெல்லாம் மண்ணு. ஆமா. அது இன்ஜின் கூல் பண்றதுக்கு தண்ணி வேணும். ஆமா. அப்புறம் அதுக்கு வந்து காத்து வேணும் எரிக்கிறதுக்கு. அப்புறம் நெருப்பு வேணும். அப்புறம் அது வந்து சிசி இருக்கு. சிசினா என்ன தெரியுமா சாமி? கியூபிக் சென்டிமீட்டர். அதாவது ஒரு ஸ்பேஸ் இருக்கணும் எரிக்கிறதுக்கு, இருந்தாதான் எரிக்க முடியும். ஆக மொத்தம் 5 பூதமும் கலந்து அந்த காடியில இருக்கு. எப்படி? என்ன அத நாலேஜ் சாமி? நீங்க வேற, நீங்க தான் சொல்றீங்க நாலேஜ். பரந்தாரி. அப்ப இந்த எல்லா ஆசையும் போயிருன்றாரா? உண்மையா வரும் பாருங்க. சொல்லல. என்ன செய்ய சொல்றாரு? திருநூறு வச்சுக்கிட்டு உட்காந்துங்கடா அப்படின்னு சொல்ல வர்றாரா? ஆமா.
தான் வந்து உண்மையா வரும். அதாவது இப்ப நம்ம சாமி தோம்பட்டோட உட்காடுறோம். திருநீர் வச்சிருந்தா எப்படி சாமி தவம் வரும்? எனக்கு அதான் புரியல சார் அது வைக்கிறது தான் சார் பக்தி சார். சாமி. அப்படி சொல்லுங்க சாமி. அதாவது அது எந்த பக்தி பக்தியா சொன்னாலும் சிவ சண்முகா அப்படின்னு பக்தியா நினைச்சு புருவ மத்தியில சொல்லுமா அது இல்ல வச்சீங்கன்னாக்கா புருவ மத்தியில ஒரு உணர்ச்சி ஏற்படும் சாமி. உணர்ச்சி அதான் ஏற்பட்டுச்சுன்னா அந்த உணர்ச்சியிலே கவனம் வைப்பீங்க, தவம் வந்துடும். அப்படி சொல்லுங்க. ஆமா அப்படிதான் அதான் உனக்கு தெரியுது அவ்வளவுதான். எங்களுக்கு தெரியல, நான் உங்ககிட்ட கேக்குறேன். இந்த கரெக்டா சிவ சண்முகா அப்படின்னு திருநூறு வச்சுனாக்கா புருவ மத்தியே நினைப்பேன். புருவ மத்திய நினைச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா தவம் வந்துடும். அதுக்கு தவம் வந்துச்சுனாக்கா தனுக்கரணாதிகளை கடந்து போனாக்கா அப்புறம் உனக்கு எங்க மண்ணாது இந்த புண்ணிகெல்லாம் இருக்காது. எல்லாம் போயிடும். ஏன்னாக்கா தவத்துல வந்து பாத்தீங்க சாமம் பண்ற மாதிரி இல்ல, உண்மையோடு ஒரு உண்மையான தான் வருங்கிற பாருங்க. உண்மையான தான் வருவோம். வஞ்சகர் தவறு சார்பது தவிரும். கெட்டவங்க எல்லாம் சேர மாட்டோமா? வரமாட்டான் ஆகி நம்பிக்கிட்டு வர மாட்டாங்களா? ஆமா. சரி, நவம் அண்மிய அடியாரிடம் நல்கும். நவம் என்ன? புதுசு. புதுசு புதுசுனா அடியார் புதுசு தானே உங்களுக்கு. என்ன சாமி அடியார் புதுசுன்றீங்க? அடியார் உங்க பழக்கம் இருக்கா? யாரும் இல்ல. எனக்கு யாரும் பழக்கம் இல்லை சாமி, எனக்கு ஃப்ரெண்டே கிடையாது. புதுசா வருவாங்க. புதுசா அடியாரெல்லாம் வந்து புதுசா அடியார்லாம் வந்து வண்டி கட்டிட்டு வருவாங்களா? அவங்களோட சேர்ந்துருவாங்க. அப்படி யாரும் சேர்ந்த மாதிரி தெரியலையே எனக்கு. நீ சர்வா திரு போய் வைக்கலையே? திரு வைக்கலையா? திரு வைக்க வரும். திண்ணற வைக்கல வச்சிருந்தா நாயா இப்படி இருக்க. நான் வைக்கிறேன் சாமி. காலையில நான் தவசத்துக்கு முன்னாடி திண்ணூறு வச்சுட்டு தான் வந்து திண்ணூறு தான் வைப்பேன். முத இந்த பாட்டுல இனிமே சிவ சண்முகா அப்படின்னு நினைச்சிட்டு. அதாவது சாமி எனக்கு என்னமோ இப்படி தோணுது. அதாவது திண்ணூறு வைக்கும் போது சிச்சபையில தான்ப்பா அவன் இருக்கிறான் அப்படின்னு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அங்க வச்சுக்கிட்டு அவனே நினைச்சுக்கிட்டு அங்கேயே உட்காந்துரு, அப்ப உண்மையா தவம் வரும் அப்படின்னு வழி சொல்லி கொடுக்குறாங்க போல இருக்கு. திருநீர் வைக்க கூடாது நாங்க. இப்ப இந்த பாட்டு எல்லாம் திருநீர் அணிந்திரியல்னு வருது. போச்சே ஐயா. ஞானத்துல படிச்சோம்ல காத்தால இல்ல, நேத்து படிச்சோம். படிச்சோம். நாங்க அதெல்லாம் கேட்க மாட்டோம் சாமி. நாங்க வந்து வள்ளலார் வந்தாருன்னு வச்சுங்களேன், வள்ளலார்ட்ட அருள் கேட்க மாட்டோம். அவரை உட்கார வச்சு பாடம் எடுத்துருவோம். உட்கார வச்சு ஏங்க பாருங்க, நீங்க செஞ்சது சரியில்லை, திருநூறு கொடுக்கறதுலாம் சன்மார்க்கத்துக்கு சரியில்லை, நீங்க இது மாதிரி பண்ணிட்டீங்க, இதுக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவரை வம்பு இழுத்து அவரே யோசிப்பாரு. அப்பா மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு அவரு கிளம்பிடுவாரு. அந்த அளவுக்கு அறிவாளியா இருக்கோம் நாங்க, பாத்துக்கிங்க சாமி. அப்படிதான் பண்றாங்க மக்க. வள்ளலார் வந்து இப்ப இங்க பாருங்க சாமி, நேத்து நம்ம என்ன பார்த்தோம்? ஞான சபையில 4 பக்கெட்டு திரை போட்டு இருந்தாரு தானே. இவனுக்கு என்ன தேவை இருக்கு? அந்த 4 திரையும் கழட்டி விட்டு இவன் மாத்தி இது பண்றதுக்கு இவனுக்கு என்ன உரிமை இருக்கு? இப்ப வள்ளலாரோட இவன் அறிவாளி தானே அர்த்தம். அப்படிதான் பண்றான். ஐயாத்து ஆர்ப்பாடிட்ட போது திருவிழா வச்சாரு. அதை மாத்தி தெய்வனை மாற வைக்கிறாரு, அப்பா மாத்துறாரு. ஐயா அதான் சொல்றேன் சாமி. இப்ப இவங்க வந்து ஃபேமஸ் ஆகுறதுக்கும் இவங்க வந்து அறிவாளின்னு காட்டுறதுக்காக வள்ளலாறு சொன்னது. அதான் நான் சொல்றேன்னா இல்லையா? நீங்க வள்ளலார் வந்தாருன்னு வச்சீங்களேன், வள்ளலார் வந்தாருனாக்கா அவருக்கே கூப்பிட்டு வச்சு பாடத்தை எடுத்து விட்டுருவாங்க இவங்க. திருநூறு வந்து ஐயா கொடுத்தாரு, ஒரு கேஸ் போட்டான். திருநூறு வந்து சமயச்சன்னம் சித்தன்மார்க்கம் சொன்னான். என்ன தெரியும்? ஜட்ஜி தெரியும் ஆர்குமெண்ட் ஆரம்பிக்கிறாரு. வேண்டிட்டே இருக்கான். வள்ளலார் வந்துட்டாரு, பார்த்தாக்க வள்ளலார் திருநூறு வச்சிருக்காரு. அந்த திருநூறு பார்த்துட்டு என்ன திருநூறு வச்சிருக்கிறீங்க? அதுதான் நம்ம இது என்னது கோர்ட்ல கேஸ் போட்டு அது நம்ம இது பண்ணிட்டோமே சன்மார்க்கத்துல, திருநூறு அழிங்க அப்படின்ட்டுருவாங்க. புரியுதா? வள்ளலார் வந்தாருக்கா என்ன சாமி, அவர் என்ன உருவத்துட்டு தான் நம்ம பாத்துருக்க போறோம். சரி, ஒரு சாதாரண ஒரு ஆளா வரான்னு வச்சுக்கேன், அப்படி சொல்றேன் நானு. மாதிரி வராருனாக்கா திருநூறுலாம் வச்சுட்டு வராருன்னு வச்சுக்கலாம், பக்தியா வராருன்னு வச்சுக்கலேன். காலில் உளுந்து அருளை வாங்கிட்டு வாய் பேசாம அருளை வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இவங்க பாடத்தை எடுத்து விட்டுருவாங்கன்றேன்.
வள்ளலார் பாருங்க, திருநீர் அணிந்திடலே அப்படின்னு சொல்லிட்டாரு. ம். இவங்க திருநீர் அணிய கூடாதுன்னு கேஸ் போடுவாங்க, இது போடுவாங்க, என்னென்னமோ போடுவாங்க, ஏதோ பண்ணிட்டு போறாங்க. இன்னொரு பாட்டு தெரியுமா? அது இன்னொரு பாட்டு. என் கையில திருநீர் இருக்கு தெரியாதா? இல்ல பாடல் வாக்களிக்கும். பாடல் வாக்களிக்கும். அது தொடங்க பாப்போம். பாடல் செய்ய வாக்களிக்கும். திருநீரை பாத்துருவோம் இன்னைக்கு. பாரு, 2ஆம் திருமுறை முதல் பதிகம். 2ஆம் திருமுறை முதல் பதிகம் புண்ணிய விளக்கம். அப்புறம் பாட்டு அவ்வளவுதான். அது அப்படி எல்லாம் பாடற்கினிய வாக்களிக்கும் பாலும் சோறும் பரிந்தளிக்கும் கூடற்கினிய அடியவர்தம் கூட்டம் அளிக்கும் குணமளிக்கும். அதே பாட்டு மாதிரி வருது, முத பாட்டு மாதிரி. அடியவர்து ஆடற்கினிய நெஞ்சே நீல் அஞ்சே என்மேல் ஆணை கண்டாய் தேடற்கினிய சீரழிக்கும் சிவாய நம்மின் திரு நீரே. சேம் தான் சமயம் அதுவும். சிவசண்முகா இங்க சிவாயனமா. அது மாதிரி இருக்கு. எல்லா மதமான எல்லாமும் சிலை பாட்டு பாருங்க, என்ன பாட்டு பாருங்க. கருமால் அகற்றும் இறப்பதனை கலையும் நெறியும் காட்டுவிக்கும் பெருமாள். பொருள் பாருங்க, பாட்டு பொருள் பாருங்க. என்ன பொருள் பார்க்கணும்? மோர் பாட்டு பார்த்து பொருள் பாருங்க. அப்ப சொல்லுங்க நீங்க சாமி. பொருள் நீங்க சொல்ல வேண்டியதானே. நீங்க பாட்டு அடுத்த பாட்டு பாருங்க, நாங்க அடுத்த பாட்டு போவோம். நீங்க சொல்லுங்க பொருளை. எங்களுக்கு பொருளை பாக்குறீங்க, எங்க பாக்குற பாடற்கினிய வாக்களிக்கும்னாக்கா, அதாவது பாட்டு பாடுறதுக்கான இனிய சொற்களை எல்லாம் அது கொடுக்குமா? கொடுக்கும். பாலும் சோறும் பரிந்து அளிக்கும். நம்ம சாப்பாடு பாலும் கொடுக்கும், பரிந்து அளிக்கும். பாலும் சோறும் சேர்ந்து கொடுக்கும். பரிந்துன்னா அன்பா கொடுக்கும். ஓகே. கூடத்தினே அடியார் தான் கூட்டம் அளிக்கும். அடியார் கூட்டம் கூட்டத்தை கொடுக்கும் நமக்கு. அடியவர்தம் கூட்டம் அளிக்கனாக்கா யாரு? எல்லாம் நல்லவங்க. பக்திமான்கள் சார். பக்திமான்கள் கூட்டம் அடிக்க. அதாவது சமயம் ஒத்த கருத்து உள்ளவங்களா நம்ம கூட வந்து சேருவாங்க. சேருவாங்க. அப்புறம் குணம் அளிக்கும். எல்லா குணத்தையும் தலைவலாம் வந்துடும். ஆர்டர் நெஞ்சு தானே இது. ஆர்டர்க்கினே நெஞ்சு ஆடறதுக்கு நல்லா ஜாலியா ஆடுற நெஞ்சே. பயப்படாது. ஏன் அதே ஏன் பயப்படாது? அதுதானே நம்மள ஆட்டி படிக்குது. அதாவது இதெல்லாம் போயிருமே பயப்படல. என்ன பயப்படும்? அது ஆடலாம் போயிருமில்ல. இப்போ அது ஆடலாம் போயிருமில்ல. எம்மையார் ஆட கண்டாய் நீ தர சீரடிக்கும். தர முடியாத சீரை கொடுத்தவங்களுக்கு சிவாயனம் என்று பேரு. எனக்கு இந்த ஆர்டருக்கு நீ நெஞ்சு புரியல. நெஞ்சு மகன்லாரு சார். இது சாமி இல்லைங்க. குணமளிக்கும் ஆர்டருக்கு நீ நெஞ்சே நீ அஞ்சேல் அப்படின்னாக்கா, ஆடிக்கிட்டு இருக்கிற நெஞ்சே நீ அஞ்சாத தொடர்ந்து ஆடு அப்படிதானே வருது கதை. அதான் இல்ல இதை கூட சொல்ல பாருங்க. நீ ஆடு நெஞ்சே நீ பயப்படாத. மேல ஆன கண்டாய் நல்ல சீர் கொடுக்குன்ற பாருங்க. இந்த தன்னுடைய சீர் உனக்கு கொடுக்கும். இல்ல சாமி, இந்த ஆர்டருக்கு நீ நெஞ்சேன்னு என்ன அர்த்தம்? நெஞ்சு நிக்காது இல்ல சார். அது மனம் ஆடிக்கிட்டே இருக்கும் சாமி, இங்கிட்ட அங்கிட்ட ஆசிக்கிட்டே இருக்கும். அதான் நீ ஆடினே இருக்கியப்பா. நீ பயப்படாத. உனக்கு பாடல் வாக்களிக்கும். இந்த மனசுதான் கொடுக்குற நல்லதெல்லாம். மனதான் வாக்களிக்கும். அடியாத கூட்டம் அன்னைக்கு கொடுக்கும். குணம் அளிக்கும். ஒரு சீரடிக்கும். என் மேல ஆனா இது அப்படின்னு சொல்லி பயங்கர தைரியம் விடுறாரு நெஞ்சுக்கு. நெஞ்ச மாத்திராரு சார். நெஞ்சுக்கு தைரியம் கொடுத்தாருனாக்கா அது இன்னும் ஆட்டமான ஆடுவாதான் பயமா இருக்கு எனக்கு. இல்ல மாத்திரா இல்ல சாப்பிடும். அதாவது நெஞ்சுக்கிட்ட சொல்றாரு சாமி, நீ நெஞ்சு எப்படி ஆடும்? அதான் சொல்றேன். இப்ப ஆடிக்கிட்டு இருக்கிற நெஞ்சு இதெல்லாம் கிடைச்சிச்சுனாக்கா நீ அமைதியாயிருவ. அதனால எனக்கு என்னமோ இப்படிப்பட்டது சாமி. ஆடற்கினிய நெஞ்சு உடைய அன்பனை வைப்பிடாதப்பா, திருநீரை வையி, சிவாய நம என்று நீரு போயிட்டு
அது வந்து பாடற்கு நீ வாக்கெல்லாம் கொடுக்கும், பாலும் சோறும் கொடுக்கும், கூடற்கு நீ அடியார் கூட்டம் கொடுக்கும், குணமளிக்கும். அதனால இந்த ஆடிக்கிட்டு இருக்கிற நெஞ்சை பத்தி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்களா? உண்மைதான். உண்மைதானா? மனசை சொல்ல முடியும், மனசை தான் சொல்ல முடியும். அதானே இந்த மனசுகிட்ட சொன்னாக்கா, ஆடற்கு நீ நெஞ்சே நீ அஞ்சே இல்லக்கா, ஆஹா நமக்கு சப்போர்ட் கிடைச்சிருச்சு, இன்னும் ஜாலியா ஆடுவோம் ஆடிடுச்சுட்டாக்கா. இல்ல ஏற்கனவே இங்க பாருங்க, அது திருநீரை வச்ச உடனே நெஞ்சு பயந்துரும். வச்சுட்டாயா இவன் திருநீரை, இதோட நம்ம முடிச்சுட்டயா. ஆஹா திருநீரை வச்சுட்டான், புருவமத்தில காண வைய போனாக்கா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு அது பேசிக்கிட்டு இருக்கோம். அதேதான். அடுத்த பாட்டு பாருங்க. கருமால் அகற்றும் இறப்பதனை களையும் நெறியும் காட்டுவிக்கும், பெருமாள் அதனால் மயக்குகின்ற பேதை மடவார் நசை அறுக்கும், அருமால் உழந்த நெஞ்சே நீ அஞ்சேல் என்மேல் ஆணை கண்டால், திருமால் அயனும் தொழுதேத்தும் சிவாய நமயன் திருநீரே. சொல்லுங்க. கருமால் அர்த்தம் கருமால்னா தெரியல. பிறவி மாயை, கரு பிறவி, நல்ல மயக்கம், அதை அகற்றிடும். இறந்து பரவாயில்ல, அது இறப்ப கலைஞ்சிடும். கருமால் அகற்றும்னா என்ன சொல்லி சொல்லுங்க. பிறவி திரோதை சாமி, இது திரோதை அகற்றுன்னு நினைக்கிறேன். பூசாரி சொல்லல. ஏய் சாமி, ஏற்கனவே நீங்க தான் சொன்னீங்க திரோதை தான் வந்து நம்மளுக்கு பிறப்பு கொடுக்குது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆமா, அப்புறம் என்ன, அதானே பிறப்பு. கருமால்னா பிறப்பு தானே. உயிர் மயக்கம் சார். கருணா உயிர் சார். கருணா, ஓ மாயை சொல்லுங்க சாமி. மாலை மயக்கம், அதான் மாயை. சரியா? மாயை. ஓகே. மாயை அகற்றும், இறப்பை கலை நெறியே காட்டும். என்ன செஞ்சா நெறி, எந்த நெறி போனா இறப்பை தவிர்க்கலாம்னு அது வழியை காட்டும், வழியும் காட்டும். பெருமாள் அதனால் பெரிய மாமாயை, அதாவது மயங்கிற பேதை மடவார் பெண்கள் ஆசிரியர் இல்லையா, அப்புறம் ஆசை அடுத்துடும். பெருமாள் அதனால் மயக்குகின்ற பேதையா? புரியல அது எனக்கு. பெண்கள் ஆசிரியர் பெரிய மாயை. ஓ, அதுதான் மாமாயா? மாமாயை, பெரிய மாயை. எப்படி அது பெரிய மாயின்றீங்க? எப்படி சொல்லுங்க. ஐயா பாருங்க. எங்க சொல்ற? பெருமாள் அதனால் பெரிய மயக்குகின்ற பேதை மடவார். பெண்கள் வந்து மயக்கிறாங்களாம், அந்த மயக்கம் வந்து பெரிய மாயா. நமக்கு அந்த ஆசையை தவிர்த்துறோம், அவன் ஆசையை நீக்கிறோம். புரிஞ்சுதா? எனக்கு சரியா புரியல சாமி, எப்படி அது பெரிய மாயை சார்? பெண்கள் ஆசை இல்லையா? பெண்கள் ஆசை சரி, அது வந்து ஆசை மாயை தான். அது வந்து மாமாயை அப்படின்னு நமக்கு அது மாமாயை சார், நம்ம மீற முடியாது சார். அதை எனக்கு புரிஞ்சிச்சு சாமி. தவிர்க்க முடியாது, நம்மளால தவிர்க்க முடியாது. அது வந்து இயற்கையாவே இருக்குன்றீங்களா? இயற்கையா மாத்திரம் இல்ல, யாரா தவிர்க்க முடியாது. அது ஓவரா இருக்கும், அது போறோம். அந்த ஆசை எவ்வளவு பெரிய தனி ஆசை கூட அதுதான் விழுந்துடும். இந்த வியாசரோ என்னமோ யாரு சாமி, வியாச முனிவரா என்னமோ கல்யாணம் பண்ணிடுவாரு. விஸ்வாமுத்திரரா தவம் பண்ணிட்டே இருப்பாரு. அப்புறம் யாரோ அந்த யாரு தேவேந்திரன், அவன் பண்ற வேலைதான் அதெல்லாம். அவன் தானே அனுப்பி விடுவான் யாரோ ஒரு பொம்பளையா? அவனா இல்ல, ஆனா அவனே வந்து தேவேந்திரன் யாரு சாமி? கோழியா வந்து மாறி வருவானே, அவன் யாரு? அது தேவேந்திரன் தானா? என்ன பண்றது சாமி, நம்ம என்ன பண்றது? நீங்க வேற அடிவெடுத்து கலக்கி விட்டீங்க. இங்க பாருங்க, பெருமாள் அதனால் மயக்குகின்ற பேர் நசை அறுக்கும்ட்டாரு. அதையும் அறுத்துரும். அருமால் உழந்த நெஞ்சே நீ அஞ்சேல் என்மேல் ஆணை கண்டார்னு சொல்லிட்டாங்க. ஓ, அருமால் உழந்த நெஞ்சே அப்படின்னா என்னது? அருமாள்னா அருமையான
ஓ மாயில அப்படியே ஊறி போய் கிடக்குற, உழந்தனா ஆமா ஊறி போய் கிடக்குறியா? ஆமா ஆமா ஆமா. நீ பயப்படாது, என் மேல ஆட பயப்படாது, என் மேல ஆட கண்டாய். ம் திருமாலயனம் திருமால் பிரம்மாவும் ஏற்றக்கூடிய பயணம் என்று இருந்தீரே. ம் தம்பி, ஆ அடுத்த ஒரு பாட்டு பார்ப்போம். வெய்ய வினையின் வேரறுக்கும் மெய்மையான வெய்ய வினையின் வேரறுக்கும் மெய்மை ஞான வீட்டில் அடைந்து உய்ய அமல நெறிகாட்டும் உணர்கரிய உணர்வளிக்கும் ஐயம் அடைந்த நெஞ்சே நீ அஞ்சேல் என்மேல் ஆணை கண்டாய் செய்ய மலர்கண் மலர்கண் மால் போற்றும் சிவாய நம என்றிடு நீரே. சொல்லுங்க சாமி. வெய்ய வினையில் வேற இருக்கு, வேலை இருக்குதா, வேலை இருக்குதா, வேலை இருக்குதா? ஓ ஏகப்பட்ட வேணா நமக்கு இருக்கு. நம்ம அதை எப்படி போக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோமாக்கா, அவ்வளவுதான். நீங்க என்னதான் புண்ணியம் செஞ்சாலும் போக முடியாதா? அது அர்த்தம் முடிஞ்சா. கொடுமையான வேலையாது. வெவ்வினை காடெல்லாம் வேரோடு வெந்தது வெய்ய மாமாயை விரிவட்டு வந்தது. இந்த வேலை இருக்கு இல்லையா, இந்த வேலையை வந்து அந்த வேரோடு அடுத்துருவான். கொஞ்சம் கூட இருக்காது. அப்புறம் மெய்மை உண்மையான ஞானம் ம் இந்த வீட்டை அடைந்து உய்யக்கூடிய மேல்மையர் வாழக்கூடிய மரமில்லாத வழியை காட்டும். ம் முன்னற்கைய உணர்வு அளிக்கும், நினைக்க முடியாத உணர்வு கொடுக்கும். ம் சந்தேகப்பட்ட நெஞ்சு ஐயன் வந்து ஐயன் சந்தேகம். ம் சந்தேகம் நெஞ்சே நீ பயப்படாத, என் மேல அடகண்டாய் செய்ய மரக்கன் மால் போட்டுரும். அதாவது திரும்ப என்ன பண்ணாராம், ம் 1000 பூ போட்டு அர்ச்சனை பண்ணுவாராம் சிவனுக்கு. சரி. தாமரை 1000 பூ போட்டு பண்ணுவாராம். ம் ஒரு நாள் வந்து ஒரு பூ குறைஞ்சி வச்சான். ம் அப்போ யோசனை பண்ணாராம், ஒரு குறைஞ்சி வச்ச அப்புறம் தாமரை கண்ணே பேர் அவருக்கு. அந்த அவர் கண்ணையை கழட்டி போட்டாரா அதுல? ஒரு கண்ணை கட்டி போட்டார். அதான் மலர்கண் மால், மலர் கண் மால் போல மால் வந்து போட்டானே விவசாயம் இருந்தது. ஓகேவா? நீர். சரி சாமி, வாங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு சிந்தனை எனக்கு ஏற்பட்டது. அது கொஞ்சம் பேசுவோம். 2 விஷயம் சரியான்னு பாருங்க. ஓகே. இப்ப நானும் ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ ஏன் வந்து கடவுளை போற்றணும், வாழ்த்தணும், இறைவனை வாழ்த்தணும் வள்ளலாரே சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் என்ன கடவுள் என்ன அவனை போற்றணும்னு எதிர்பார்க்கறானா? அவன் நம்மள படைச்சுட்டு நம்ம வந்து அவனை போட்டுருன்னு அப்படி ஒரு சீப்பான ஆளா அவன் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நேத்து தான் ஒரு சிந்தனை ஏற்பட்டது. ஏன் போட்டணும்னு தெரியுமா? அப்பதான் உன்னுடைய ஆணவம் போவோம். அவனை வந்து நீ வந்து ஏன்னா அவனாலதான் நீ இருக்க. அப்ப அவனுடைய பெருமை பார்க்கும் பொழுது அவனுடைய சிந்தனை எல்லாம் அவன் தான் செய்யறான் அப்படின்றவும் ஆணவம் போச்சுனாக்கா அவன் வந்து உன்கிட்ட கலந்துருவான், நீ அவன் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு சிந்தனை தோணுச்சு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நானே இதை எப்போ நான் சொன்னேன், புரிஞ்சு இப்போ சொன்னேன் உங்களுக்கு. பையலுங்க அப்படிதான் இருப்பாங்க. எப்பயோ நீங்க சொன்னீங்கன்னாக்கா அது எனக்கு புரிஞ்சுக்குவா, இப்பதான் எங்களுக்கு புரியுது. நமக்கு வந்து ஆணவம் அப்பதான் அது அழியும். நம்ம வந்து ஒருத்தர் அடங்கி இருக்கோம், இருக்காது. மனுஷன் யாரும் அடங்க மாட்டோம். தெய்வம் வந்து நம்ம எல்லாத்தையும் படைச்சு எவ்வளவு திரும்பி பாருங்க. பூமியை கொடுத்தது, தண்ணி கொடுத்தது, காத்து கொடுத்தது, எல்லாம் கொடுத்து நம்ம வாழ்ந்துக்கிறோம். எல்லாமே நான் ஒரு வீடியோ அமைச்சிருக்கோம். ஒரு ஆள் சொல்லுவாங்க, எல்லாம் வந்து எல்லாம் வந்து எல்லாம் வந்து சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு அப்ப கிளிக் ஆகல. இப்பதான் வந்து ஏன் தெரியுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டு இது பண்ணேன்னா அப்புறம்தான் தெளிவாகுது. ஓ இப்ப வந்து நம்ம இப்ப சாமி நம்ம நான் இப்போ அறிவாளியா முட்டாளுங்க சாமி? அப்படிதான் இருப்போம் நம்ம. நாம உங்களை சொல்ல என்ன சொல்லிட்டு இருக்கேன் நான் உங்களுக்கு பிடிக்காதியா சாமி? உங்களுக்கு என்ன வயசு சாமி? வயசு அறிமுத்தானுங்களா? இல்ல உங்களுக்கு என்ன வயசு? 88? ஆமா. எனக்கு 44. ஆமா. 44 88 எவ்வளவு தூரம்? வயசான புத்தி வந்துடுமா? வயசான புத்தி வந்துடுமா? என்ன வயசு பத்தி சம்மந்தமா கிடையாதுயா?
ஆ, ஐயா எதுல புத்தி வந்தது? பையாக்கா ஆ, 9 9 வயசு. வயசு. ஆ, 9 வயசு. புத்தி வந்து வயசு புத்தி சம்மந்தமே கிடையாது. சரி அதை விட்டுருங்க. இன்னொரு கதையை பார்ப்போம். இன்னைக்கு காலையில நான் இந்தியா பத்தி ஒண்ணு 9 வயசு. கேள்விப்பட்டேன். இந்த 90 வயசுல படம் எல்லாம் இல்லையா? ஆ, 90 வயசு படம் எல்லாம் இல்லையா? இருக்கான் இருக்கான். அப்புறம் என்ன வயசெல்லாம் கலாய்க்கலாம் சாமி. இல்ல ஏதோ நீங்க நம்மள சொன்னீங்க தானே சாமி, அது எனக்கு புரியல, இப்பதான் புரிஞ்சுச்சுன்னு. ரைட், வெரி குட். இந்த பாயிண்ட் என்னன்னா, இன்னொன்னு அவனை புழும்போது நம்ம மனது வந்து ஆணவம் போடுறது மாத்திரம் இல்லை, கணிஞ்சு தெரிஞ்சிடும் சார், கணிஞ்சிடும் சார். அதான் சொல்றேன், நம்மளுக்கு ஒண்ணும் இறக்கம் தெரியல அப்படின்ட்டு. இல்ல தெரியல, மனது இடைக்குதாங்கிறலாம். ம். தயவெல்லாம் வரும். இல்ல அதுவும் ஒரு வகையான பக்தி தானே, சரியா? ஆமா, பக்தி தான், ஒருவேளை நல்ல பக்தி அது. இது என்னது, இந்தியால வந்து இந்தியாவுக்கும் அமெரிக்கும் இப்ப வந்து ட்ரேட் வார் நடக்குது, தெரியுமா? எனக்கு தெரியாது. தெரியாதா? அந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் இருக்குல்ல, அதை நான் இன்னைக்கு காலை சும்மா கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆ, இந்தியாவுக்கு வந்து 25% எக்ஸ்போர்ட் டேரிஃப் போட்டிருக்காங்க. ஆ, ஓ, அப்ப நான் ஒண்ணு யோசிச்சேன் சாமி. இப்ப இந்த எக்கானமின்னு சொல்றாங்கல்ல, அப்படியே ஆ. யோசிச்சேன், எக்கானமின்றது என்னது? சொல்லுங்க சாமி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? எக்கானமி, இதெல்லாம் எக்கானமி தானே? சிக்கனா ஆ? சிக்கனா சிக்கன் அல்ல, இது எக்கானமி சாமி. இது வந்து வேர்ல்ட் எக்கானமி. வேர்ல்ட் எக்கானமின்றது வந்து பொருளாதாரம், பொருளாதாரம். பொருளாதாரம். எஸ், பொருளாதாரம்ன்றது வந்து என்ன கேட்டாக்கா ஆசை. ரைட்டு. இப்ப பாருங்க, இப்ப நிறைய பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெளியே போயிட்டு இப்ப வந்து உலகமே ஒரே மார்க்கெட் ஆயிடுச்சு. ஒரு இடத்துல அடிபட்டாக்க எல்லாத்துக்கும் அடி விழுவுது. ஓஹோ, புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? தெரியாது சாமி. சரி விடுங்க, நான் சொல்றேன் பாருங்க, அது கிரகிக்க முடியுதான்னு பாருங்க. ஒரு இடத்துல இப்ப உதாரணத்துக்கு எக்கானமின்றது வந்து, இப்ப உதாரணத்துக்கு மலேசியால வந்து ஒரு எக்கானமி இருக்கு சாமி, இன்டர்னல் எக்கானமி இருக்கு. மலேசியாவோட எக்கானமி வந்து வேர்ல்டோட எக்கானமி வந்து இதா இருக்கு. இப்ப வேர்ல்ட்ல வந்து எக்கானமி அடிபட்டுச்சுனாக்கா மலேசியாவோட எக்கானமி வீழ்ச்சி அடையும். ஓ, புரியுதா? இப்ப என்ன ஆச்சுனாக்கா உலகமே வந்து எல்லாரோடைய எக்கானமின்ற என்ன சாமி? எக்கானமினாக்கா ஜாமான் வாங்கி விக்கிறது தானே? ஆமா, ஆமா, ஆமா. எப்ப வாங்குவான்? இப்பதான் ஆமா. எப்ப வாங்குவான்றேன். ஆசை இருந்தாதானே சாமி வாங்க முடியும். ஆசை இல்லைன்னா எப்படி சாமி வாங்குவான்? எல்லாரும் அவன் அவங்க உட்காந்து ஜாமான் பண்ணிக்கிட்டு தானே, எவன் ஜாமான் வாங்க போறான் நீங்க சொல்லுங்க. இப்ப உதாரணத்துக்கு ஆமா. வச்சுக்க, அவன் அங்கங்க மரத்துக்கு அடியில உட்காந்து ஜாமான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். எவனுக்காச்சும் ஏதாச்சும் தேவை இருக்குமா? எதையாச்சும் நீங்க விற்க முடியுமா? நீங்க சொல்லுங்க. முடியாது. இப்ப இந்த வேர்ல்டோட எக்கானமியே வந்து ஆசையில தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆசையை ஆமா, தூண்டுனாதான் எக்கானமியே வந்து நல்லா இருக்கும். ஆசையை தூண்டலைன்னா எக்கானமி நல்லா இருக்காது. சரி. அப்ப இந்த உலகியலுங்கிறதுன்னு சொல்றது வந்து இந்த எக்கானமி தான். இது வந்து உலகியல். இதுல நீங்க போய் மாட்டுனீங்க, உதாரணத்துக்கு என்னென்னமோ விக்கிறாங்க சாமி. என்னென்னமோ விக்கிறாங்க தானே, காடி அது இது என்னென்னமோ வித்துக்கிட்டு ஆமா. இருக்காங்க. அது நீங்க எப்ப போய் வாங்குவீங்க? அதுதான் சாப்பிடலாம். ஆசை இருந்தா வாங்குவீங்க, ஆசை இல்லைன்னா வாங்க மாட்டீங்க. இப்ப அதை வாங்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? பணம் கொடுக்கணும். உழைக்கணும். ஆமா, அதான். உழைக்கணும் சாமி. உழைச்சிட்டு இப்போ ஒரு காடி வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன். காடி வாங்குறீங்கனாக்கா அந்த காடி வந்து ஒரு 10 லட்சம் வச்சுக்கோமே. ம். அப்புறம் அதை கட்டுறதுக்கு நீங்க உழைக்கணுமா உழைக்க வேண்டாமா? என்ன பண்ணணும்? அதான் சொல்றேன். அப்ப நிறைய ப்ராடக்ட் உண்டு பண்ணி இது ஒரு மாயையா வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. இது இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில நிம்மதியா இருக்க முடியும், மகிழ்ச்சியா இருக்க முடியும்னு மார்க்கெட் பண்றாங்க. அதை காட்டுறாங்க அப்படி. இது இருந்துச்சுனாக்க உங்க வாழ்க்கை இன்பமா இருக்கும். நீங்க மார்க்கெட்டிங் வீடியோ எல்லாம் பாத்துறீங்களா சாமி? மார்க்கெட்டிங் சாமி, அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பார்த்தது இல்லையா சாமி? டிவில அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு பார்த்தது இல்ல? அது எல்லாமே ஆசையை தூண்டுறதுதான் சாமி. என்னன்னாக்கா இது இருந்தாக்கா உங்களுக்கு இன்பமா இருக்கும் அப்படின்னு ஆசையை தூண்டுறதுக்கு தானே. விளம்பரம் தானே. அப்ப அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். எக்கானமின்றதே ஒரு ஆசையில தான் இயங்கிட்டு இருக்கு. அவன் ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிச்சு அது ஆசையை மூட்டி இது இருந்தா நிம்மதியா, தேவையில்லாத அது நம்மளுக்கு தேவையே இல்லை, அது வாங்க, அது தேவையே இல்லாத நம்ம தலையில கட்டி விட்டு இவங்க காசு வந்துருவாங்க. சரி சாமி, முடிச்சிருவாங்க. டைம் ஆச்சா? ம். இன்னைக்கு லாஸ்ட்ல ஒரு எக்கானமி நம்ம இது தாத்து பேசிக்கலாம், பக்தி பேசிக்கலாம். எக்கானமி அது என்ன சாமி இப்படி சொல்லிவிட்டீங்க?
இல்ல ஆசைதான் சாமி. எக்கானமின்ற இதை வந்து நீ போய் மாட்டிக்காதீங்கன்னு சொல்ல வரேன். இது ஆசையில வெரி தான் வெரி 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 என்ன எனக்கு ஆசை சாமி? வரப்போகுது. கிடையாது சாமி, ஆசை வருது. ஒரு உங்ககிட்ட பேரு வராது. இது எவ்வளவு பேர் பாக்குறாங்க, அவங்களுக்கு வராதா? அவங்களுக்கு தெரிஞ்சது தானே எக்கானமினா என்ன. ஓகே ஓகே. மக்கள் 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 அதாவது மார்க்கெட்டிங்னா என்ன? மார்க்கெட்டிங்னா ஆசையை தூண்டுறது. அப்ப அதை மக்களுக்கு போய் பயன். மாட்டிக்காதீங்க, நன்றி தேவையில்லாத நன்றி வாங்கி கஷ்டப்படாதீங்கன்னு நன்றி சொல்றேன். நன்றி. மக்களுக்கு பயன்படும். ஏன் நன்றி. இல்லைங்க சரி. சாமி, எதையாச்சும் வாங்கிவிட்டு அது அது சரி. தேவை இல்லை. நான் சொல்றேன் பாரு, நான் எப்படி யோசிக்கிறேன்னு. எதாச்சும் வாங்கிவிட்டு தேவையில்லாத பொருள், அதுக்கு வந்து காசு கட்டணுமேனு அவனால உட்காந்து தவம் பண்ண முடியுமா? நீங்க சொல்லுங்க. அப்புறம் எங்க ஆடா போயிடும். இதெல்லாம் யாரு சாமி சொல்லுவா? நம்ம சொல்லாம வேற யாரு? புதுசா வேற யாரு வந்து சொல்லுவாங்களா? ஓகே சாமி, நன்றி சாமி. ஓகே. நான் சாமி இப்படி பண்ணி விட்டீங்க, நெஞ்சில ஈட்டியை பாய்ச்சி விட்டீங்க சாமி. இல்ல இல்ல, நம்ம என் மைண்ட் அவ்வளவுதான். சரி வாங்க முடிங்க. நன்றி. ஃபைன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வள்ளலாதி திருள்ளே தலம் ராமலிங்காபயம் ராமலிங்கம் ராமலிங்காபயம். வெரி குட். நன்றி சாமி. கட் பண்ணிக்கிறேன். பாய். ஆள்லாம் வச்சு உங்களுக்கு